ஸ்ரீ அஸ்ட்ரோ பக்தி டாக் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பிரகஸ்பதியான குரு பகவான் வக்ரகதி அடையிறார். வக்ரம் அப்படின்னாக்க பின்னோக்கி செல்வது. பின்னோக்கி செல்வது அப்படின்றது கிட்டத்தட்ட பலம் இழக்கிறதுக்கு சமானம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில். தனக்காரகனான குரு வக்ரம் அடைகிறது அப்படின்றது பெரும்பாலும் சிறப்பா அப்படின்னா பெரும்பாலும் சிறப்பு கிடையாது. இருந்தாலும் ஒரு சில ராசிகளுக்கு நற்பலன்களையும் ஒரு சில ராசிகளுக்கு சில கெடுபலன்களையும் தரக்கூடியது. இப்போ நம்ம என்னென்னத்துக்கு இவர் பண்ணுவார், என்னைக்கு வராரு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த குரு வக்ரம் ஸ்டார்ட் ஆகிறது அப்படின்றது 15/10/2024 செவ்வாய்க்கிழமை, குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி, மிருகசீர்ஷம் 2ஆம் பாதம் ரிஷப ராசியிலேருந்து அம்சத்தில் குரு பகவான் இருக்கிறது கன்னியா ராசியில் இருக்கார். அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்படின்றது 11/2/2025 செவ்வாய்க்கிழமை, குரோதி வருஷம் தை மாதம் 29ஆம் தேதி, அம்சத்தில் மிதுனத்தில் இருக்கார் குரு பகவான். ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்கார். இவர் எந்தெந்த ராசிகளுக்கு போயிட்டு வர்றாரு அப்படின்னாக்க, அவர் இருக்கின்ற இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ரிஷபத்திலேயே இருக்கார். ஆனால் நவாம்சத்தில் பொறுத்தளவுக்கு அவர் மாறக்கூடிய நட்சத்திர பாதங்களை பார்ப்போம். மிருகசீர்ஷம் 2க்கு வராரு, அதுக்கடுத்தது மிருகசீர்ஷம் 1க்கு வராரு, அதுக்கடுத்தது ரோகிணி 4க்கு வராது, அதுக்கடுத்தது ரோகிணி 3க்கு வராரு. அப்போ சற்றேற குறைய கிட்டத்தட்ட 120 நாள் இந்த குரு வக்ரம் இருக்கக்கூடிய நாட்கள். இந்த 120 நாள் அப்படின்றது ஒரு சில பேருக்கு பொன்னான நாளாக இருக்கும், ஒரு சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஏன்னா குருவே தனக்காரகன், குருவே திருமணத்திற்கு உண்டான ஏற்பாடு செய்யக்கூடியவன். அப்போ எல்லாத்துக்கும் உண்டான குரு என்னென்ன செய்வார்னு பார்ப்போம். அப்போ நாம் இப்போ இந்த குரு வக்ரம் மூலியமாக 12 ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை என்னென்ன தீமை செய்வார், அடுத்தது அதற்கு உண்டான பரிகார ஸ்தலங்கள், குருவுடைய பரிகார ஸ்தலங்கள், இது எல்லாத்தையும் இப்போ பார்ப்போமா? அன்பான மேஷராசி அன்பர்களே, இந்த குரு வக்ரம் உங்களுக்கு என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன தீய பலன்களையும் தருதுன்னு பார்ப்போம். குரு பகவானை பொறுத்தளவுக்கு நின்ற இடத்தை பலப்படுத்துவார் ஒன்று. அதுக்கடுத்தது குருவுக்கு உண்டான விசேஷ பார்வைகள் 5, 7, 9 இந்த இடத்துல பார்க்கக்கூடிய இடத்துலையும் அவர் வலுப்படுத்துவார். குருவை நம்ம எப்போதுமே தனக்காரகன் அப்படிம்போம். இந்த உங்களுடைய மேசராசிக்கு தனஸ்தானமான வாக்கு தனம் குடும்பஸ்தானமான ரிஷபத்திலேயே குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சு அவர் இருக்கின்ற நட்சத்திரம் அப்படின்றது மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த மிருகசீர்ஷ நட்சத்திரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு செவ்வாயோட நட்சத்திரம். மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் இதுவரையிலும் ஒரு வாடகை வீட்டிலேயே இருந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க. எப்படி அப்படின்னாக்க 3 பேருக்கு மேலே இருக்கக்கூடாது, நைட்டு 10 மணிக்கு வரணும், தண்ணி இத்தனை பக்கெட்டுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது, கரண்ட்டுக்கு இவ்வளோ கட்டணும் அப்படின்னு தொல்லைகள் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஹவுஸ் ஓனர். அப்போ இந்த மேசராசியை சேர்ந்த அன்பர்கள் இந்த 120 நாளும் உங்களுக்கு பொன்னான நாள்னு சொல்லலாமா? பொன்னான நாள்னே சொல்லலாம். எப்படி சாமி? தனக்காரகனான குரு 2ஆம் இடமான வாக்கு தனம் குடும்பஸ்தானத்தில் இருக்கார். அப்போ கண்டிப்பாக தனத்தை கொடுத்துருவாரா? தனத்தை கொடுத்துருவார். ஏன்னா அவர் இருக்கிற நட்சத்திரம் உங்களுடைய ராசியுடைய அதிபதியான மிருகசீர்ஷ நட்சத்திரம். மிருகசீர்ஷம் அப்படின்றது செவ்வாயுடைய நட்சத்திரம். அப்போ இந்த நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மேஷராசி என்பர்களுக்கு உண்டாகுமா? உண்டாகும். சரி, இதை தவிர குடும்பம் அமையாத மேஷராசி என்பர்கள், சாமி ரொம்ப நாள் ஆச்சு, திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டு எங்கள் குடும்பத்தில் ஏதாவது கெட்டி மேலே ஓசை கேட்குமா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் கெட்டி மேலே ஓசை கேட்கவே இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற மேஷராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு வக்ர காலகட்டங்களில் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு இந்த 120 நாளில். இதை தவிர நீண்ட நாட்களாக கடன் வாங்கிட்டு இருந்தது, அதாகப்பட்டது நல்லதுக்காக தான் கடன் வாங்கினோம், ஆனால் அந்த கடனை அடைக்க முடியாத சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருந்த மேஷராசி என்பர்களுக்கு தனம் தேவைப்பட்ட இடத்துல தேவையான தனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒருத்தருக்கு பொருளாதாரம் நல்ல நிலையில் இருந்தாலே கண்டிப்பாக அவங்களுக்கு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர மேஷராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணமாகி வம்சம் விருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வம்சம் விருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர வியாபாரிகளுக்கு ரொம்ப நாளாக வியாபாரத்தில் ஒரு சொணக்கமாகவே இருந்துகிட்டு இருந்தீங்க,
வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அது அத்தனையும் இந்த குரு வக்ர காலகட்டங்களில் உங்களுக்கு மேஷராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல நிலை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர உத்தியோகம் போகக்கூடியவங்க ஆண்களுக்கும் சரி, உத்தியோகம் கூட பெண்களுக்கும் சரி, இதுவரை பணியில் நிரந்தரம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க, கான்ட்ராக்ட் லேபராக இருந்துக்கிட்டு இருந்தீங்க, நம்மளை எப்போ வேலையை விட்டு அனுப்புவாங்க, என்ன பண்ணுவாங்க, ஏது பண்ணுவாங்கன்னு தெரியாமல் இருந்தீங்க, அவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டங்களில் யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன விதமான யோகம்? பணி நிரந்தர யோகம் 1, அதுக்கு அடுத்தது பதவி உயர்வு 2. அப்போ இந்த பதவி உயர்வு மற்றும் பணவரவு கிடைச்சாலே பாதி பிரச்சனைகள் தீரக்கூடிய காலகட்டம் உண்டு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க அரசியல்வாதிகளுக்கு இந்த குரு வக்ரத்தின் மூலியமாக கவர்மெண்டோடு இருந்த லிட்டிகேஷன்ஸ் பிரச்சனைகள் அத்தனையும் தீர்ந்து உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் மேஷராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு கவர்மெண்ட் கூட கான்ட்ராக்டு, மைன்ஸ் கான்ட்ராக்டு, ரோடு கான்ட்ராக்டு, பால கான்ட்ராக்டு, இதை மாதிரி அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு. இதை தவிர ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவானானவர் உங்களுடைய 6ஆம் இடத்தை தன்னுடைய விசேஷ பார்வையான 5ஆம் பார்வையாக பார்க்குறார். எப்பொழுதுமே நம்ம 6ஆம் இடம் அப்படின்றது ரண ரோக சத்ருஸ்தானம் அப்படிம்போம். ரண ரோகம் நீண்ட நாட்களாக உடல் நலத்தில் உபாதைகள்னால படுத்திருந்த, ஹாஸ்பிட்டலில் பொருளாதார விரைவுகளில் இருந்தவங்களுக்கு அந்த பொருளாதார விரயங்கள் அத்தனையும் இந்த காலகட்டங்களில் தடையும் தாமதமும் ஏற்படக்கூடிய இருந்துச்சு. அந்த தடையும் தாமதமும் பொருளாதார விரயமும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க குருவுடைய விசேஷ பார்வை உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான உங்களுடைய இன்னொரு வீடான விருச்சிகத்தை பார்க்குறாரு. அப்போ விருச்சிகத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக மறைவு ஸ்தானம் அப்படிம்போம் ஜோதிட சாஸ்திரத்தில். அந்த 8ஆம் இடத்தை பிரகஸ்பதியான குரு பார்க்கறதுனால வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதுக்காக? மேற்படிப்புக்காக மற்றும் உத்தியோகத்திற்காக மற்றும் தொழில் தொடங்குவதற்காக இந்த மேஷராசி என்பவர்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தை தன்னுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ விசேஷ பார்வை பார்க்கும்போது உங்களுடைய தொழில் ஸ்தானம் வலுப்பெறும். இதுவரை செய்துக்கிட்ட தொழிலில் தடங்கல்களும் தாமதங்களும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த தடங்கல்களும் தாமதங்களும் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகஸ்பதியான குரு பகவானால் உண்டு. அதே போல் ராசிக்கு 12ஆம் இடம் அப்படின்றது அயன சயன போகஸ்தானம். அந்த இடத்துல ராகுன்றது பிரம்மாண்டம். அப்போ அந்த ராகு பிரம்மாண்டமான இருக்கிற ராகு கோதண்ட ராகுவாக ஆகிறாரு. அப்போ கோதண்ட ராகுவாக ஆகும் பொழுது வேலை விஷயமாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போனோன்னு முயற்சி பண்ணுற அத்தனை அன்பர்களுக்கும் இந்த காலகட்டங்களில் வாய்ப்புகள் கிடைக்கும். இதை தவிர உங்களுக்கு படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் என்கின்ற சொல்லுகின்ற ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, ஐஏஎஸ்ஸு, ஐபிஎஸ்ஸு, ஐஎஃப்எஸ்ஸு போன்ற எக்ஸாம்கள் எழுதக்கூடிய அத்தனை மேஷராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கும் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விரும்பிய பல்கலைக்கழகங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு தனக்காரகனான குரு உதவுறாரு. 12 மீனராகு முயற்சி எடுத்தால் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த மேசராசி என்பவர்களுக்கு 120 நாளும் பொற்காலம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக பொற்காலம்னு சொல்லலாம். ஒரு சில பேருக்கு தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சுமநாதனோ சரியில்லாமல் இருந்தால் இந்த 120 நாளும் மேலும் பிரச்சனைகள் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரத்துக்கான வாய்ப்பு எங்கே அப்படின்னாக்க சரணாகதி. யாருக்கிட்ட சரணாகதி? எம்பெருமான் குரு பகவானுக்கு சரணாகதி. குரு பகவானுக்கு தனி ஸ்தலம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பக்கத்தில் ஆலங்குடி அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. இந்த ஆலங்குடியில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க அங்கே புராதனமாக உள்ள ஈஸ்வரன் இருக்கார், தாயார் இருக்கிறாங்க. இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவானுக்கு தனி சன்னிதானமும் இருக்குது. ஃபஸ்ட்டு போயிட்டு தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, அடுத்தது எம்பெருமான் ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை, பிரகஸ்பதியான குரு பகவானுக்கு ஒரு அபிஷேகம்.
இந்த 120 நாள், அப்போ சற்றேறக்குறைய 4 மாதம். இந்த 4 மாதமும் தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன் இல்லாதவங்க இந்த பரிகாரத்தை செஞ்சோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த குரு வக்ரம் கண்டிப்பாக நல்லதையே செய்யும் அப்படின்னு சொல்லலாமா? நல்லதையே சொல்லலாம். நல்லது. நமஸ்காரம்.